கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். போன வருஷம் நீங்கள் கடகராசிக்கு சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாருங்க, அது போன வருஷம், இது இந்த வருஷம் 2026 கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? உண்மையிலே சொல்கிறேன் நண்பர்களே, இந்த ஒரு வருடம் உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வருடம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. காரணம் என்ன? ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூனுக்கு பின்னாடி வரைக்கும்னு ரெண்டு எடுத்துக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜிம்முக்கு போகிறதுக்கு அப்புறம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மேரேஜ் பிரைடல் மேக்கப்லாம் போனால் பிஃபோர் ஆஃப்டர் போடுவாங்க. பிஃபோர் நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி இருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப அழகாக்க போகுது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறப்போகுது. எப்படி? ராசியிலே குரு பகவான் வரப்போகிறார். அது ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி 12ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை தருது. ஜனவரி 1ஆம் தேதி 2026 சுப விரயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. எது என்ன சுப விரயம்? என் தங்கச்சிக்கு கல்யாணம், சுப விரயம். ஒய்ஃபுக்கு வளகாப்பு, சுப விரயம். வீட்டில் மங்கள சத்தம், டும் சத்தம், எப்போ பார்த்தாலும் டும் சத்தம் தான். இதுதான் சுப விரயம். அந்த 12ஆம் இடத்து குரு பகவான் 12இல் இருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம் தந்துடுறார். இப்போ ஜூனுக்கு முன்னாடியே தந்துடுறார். அப்போ ப்ரமோஷன் லிஸ்ட்டில் கன்ஃபார்மாக வந்துடும் ராம்ஜி சார். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடும். இந்த ஏப்ரல் மே உங்களோட மாதம்தான். கேபிஐ ரிவ்யூலாம் முடிஞ்சு போயிருக்கோம். உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம், உங்கள் பேர் வந்துடும். அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். முக்கியமாக கடன் ஒழிய போகிறது. நண்பர்களே, ஒரு வாழ்க்கையில் ஒரு வண்ணத்து பூச்சி லார்வா புழுவுக்கு சிறகு முளைக்கிறது எப்பொழுது சொல்லுங்கள்? அது என்ன லார்வா? சொல்கிறேன், ஒரு பட்டாம்பூச்சி கவிதை. ஒரு பட்டாம்பூச்சிக்கு சிறகு எப்பொழுது பிழைக்கிறது சொல்லுங்கள்? இத்தனை நாள் இஎம்ஐ கட்டிகிட்டே உட்காந்துருந்தேன் சார். ஒரு சுதந்திர வானம், சுதந்திர பூமி, என்னால் ட்ராவல் பண்ண முடியுதா? இந்த கடையில் உட்காந்துன்னா கடையை மூடுற வரைக்கும் ஜெயில் பறவை மாதிரி இதுக்குள்ளே உட்காந்துருக்கேன் சார். நான் ஒரு பட்டாம்பூச்சிங்கிறதே மறந்துட்டாங்க. நான் ஒரு ஜெயில் பறவை மாதிரி ஆகிட்டேன். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் கடனில் சிக்கிட்டா என்ன ஆகும்? சார் இருங்க சார், நீங்கள் வேறு இருந்து ஓவர் டைம் ஏதாவது பார்த்துட்டு போய் நைட்டு பண்ணால் தான் ஏதாவது காசு கிடைக்கும். நீங்கள் வேறு சீக்கிரமாக போயிட்டு அப்படியே கன் மாதிரி போய்ட்டு கன் மாதிரி வர முடியுமா? இதுதான் எல்லார் நிலமையுமே. டீலரில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் 10:45 வரைக்கும் கிளைண்ட் வருவாங்க. 10:45 மணிக்கு ஷட்டர்லாம் மூடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு? குழந்தையும் தூங்கிடுவாங்க. காலையில் குழந்தை தூங்குறப்போ வேலைக்கு வரேன் சார், குழந்தை தூங்குனதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன். இதுதான் எல்லார் நிலமையுமே. ஆனால் 6ஆம் இடத்தை யார்? குரு பார்த்து உங்கள் கடனை எப்படியோ ஒன்று சார், என்ன ஆனாலும் சரி இந்த வருடம் அண்ணன் தண்ணி இல்லாமல் வேலை செய்ய போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து வரும். ஒரு வைராக்கியம் வருகிறது.